வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நான் ஒரு 7 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கத்திரிக்காய் இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கத்திரிக்காய் காம்பை கட் பண்ணிவிடுங்க. காம்பை கட் பண்ணிட்டு இப்போ நான் எப்படி கட் பண்ணுறேனோ அது மாட்டம் 4 இதாக கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் பெருசாக இருந்தால் ஒரு 6 இதாக கூட கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது நான் கத்திரிக்காய் மீடியம் சைஸில் இருக்கிறதுனால 4ஆக கட் பண்ணிக்கிறேன். 4ஆனா நீங்கள் கீழே 3/4 வாசி விட்டுட்டு 3/4 வாசி தான் நீங்கள் கட் பண்ணணும். இது மாட்டம் கட் பண்ணி எல்லா கத்திரிக்காயும் எடுத்துக்கலாம். தண்ணியில் போட்டு வச்சிங்க அப்படின்னா கத்திரிக்காய் கருக்காமல் இருக்கும். இப்போ இருக்கட்டும். இப்போ புளி ஊற வச்சுக்கலாம். புளி ஒரு அமைக்கி இது வேணால் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு புளி இருக்கணும். இப்போ நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். தண்ணி கரெக்டான அதை ஊற வச்சுங்க, ரொம்ப சேர்த்துடாதீங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். மண் பாத்திரத்தை எப்போவுமே சூடாகிறதுக்கு முன்னாடி எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஏற்கனவே கட் பண்ணி கத்திரிக்காய் வச்சுருக்கோம்ல, அந்த கத்திரிக்காயை நீங்கள் ஒரு கத்திரிக்காய் எடுத்து உதட்டினீங்க அப்படின்னா அந்த கத்திரிக்காயில் தண்ணியெல்லாம் போயிடும். இப்போ அந்த கத்திரிக்காயெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் பாத்திரம் இது மாட்டம் அகலமான பாத்திரமாக இருந்தால் நீங்கள் எல்லா கத்திரிக்காயுமே சேர்த்துக்கலாம். இல்லை அகலம் கம்மியான பாத்திரம் அப்படின்னா நீங்கள் 3 இல்லை 4 கத்திரிக்காய் மாட்டம் வதக்கி எடுத்துக்கலாம். இது மாட்டம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நமக்கு நல்லா அந்த ஸ்கின் கலர் மாறிடும். அந்தளவு வர வதக்கணும். மீடியமில் வச்சுங்க ஸ்டவ்வை. இப்போ இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ இதே எண்ணெய் நமக்கு போதுமானது. எண்ணெய் சேர்க்க வேணாம். இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுமே வெந்தயம் எப்போவுமே கறியிடக்கூடாது. போட்டவொன்னே பொரிஞ்சதும் நம்ம இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறோம். இது கூடவே ஒரு கொத்தளவு கறிவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். மிக்சி சாரில் போட்டு அரைச்சிட்டு அதை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா பச்சை வாடை பொறுந்தோட்டிக்கு வதக்கி விடுங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா பச்சை வாடை பொறுந்தோட்டிக்கு வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு 1 டேபிள் கரண்டி அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மசாலாவை அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இப்போ நம்ம மசாலாவை எண்ணெயிலே வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே கத்திரிக்காய் வதக்கி வச்சுருக்கோம்ல, அந்த கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காயை அந்த மசாலா கூட வதக்கிக்குங்க. இப்போ கத்திரிக்காயை நம்ம மசாலா வதக்கியாச்சு. நம்ம ஏற்கனவே புளி ஊற வச்சிடலாம், அதை கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விடுங்க. அந்த புளி தண்ணி கூட நல்லா மசாலாலாம் கரையட்டும். இப்போ நல்லா ஸ்டவ்வை ஹையில் வச்சுட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம மூடி வைக்கலாம். மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுடுங்க. 10 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு கத்திரிக்காயிலே நல்லா மசாலா இருக்கும். நல்லா குழம்பும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ஆறின பிறகும் குழம்பு திக்காகிடும். அவ்வளோதாங்க. சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.